ரியல்மி P3 மொபைலை பாருங்களேன். அது பேக் சைடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா மெக்கானிக்கல் பாடி மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஸ்லிம்மை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நான் ப்ளஸ் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ப்ளஸில் வந்து டூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மைனஸ் என்னன்றதுனா ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் ஒர்க் ஆகும். 50 மெகா பிக்சல். ஸ்னாப்ட்ராகன் 6 ஜென் கொடுத்துருக்காங்க. 6 ஜென் 4 பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் டிஸ்பிளேயை பற்றி சொல்கிறேன். 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டிஸ்பிளே தான் அது. பேட்ரி பார்த்தீங்கன்னா 6000 mAh டைட்டன் பேட்ரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸு சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துடும். என்ஜாய் 8.5 hours கேம் பிளேன்னு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ மணி நேரம் BGMI ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ண முடியும்னு தெரில. லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 17.5 hours கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ நேரம் வருமானு தெரியல. 6000 mAh பேட்ரிக்கு தெரில, அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன். 90 FPS BGMIக்கான சப்போர்ட் வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா 90 FPSல விளாண்டுக்கலாம். இந்த ஃபோனில் வந்து கேமரா பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 50 மெகா பிக்சல் AI கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் BGMI விளாண்டு ஃபோன் ஹீட் ஆகிடுச்சுன்னா 20 டிகிரி செல்சியஸ்க்கு கூலிங் கொடுத்துருக்காங்க. IP69 டாப் டயர் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு நீங்கள் தண்ணிக்குள்ளெலாம் போட்டுறாதீங்க அவங்க சொல்கிறாங்கன்னு. நான் இதில் வந்து என்ன சஜெக்ட் பண்ணுவேன்னா, ஃபோன் வாங்கலாம், வாங்கி இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு பேரில் தண்ணிக்குள்ளெலாம் போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதான் சொல்ல வரேன். IP69 க்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து வாட்டர் ப்ரூஃபுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், நான் சொல்லலை, அந்த கம்பெனிக்காரங்களே சொல்கிறாங்க இது வாட்டர் ப்ரூஃப்னு. நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு நீங்கள் ஃபோன் வாங்கிட்டு தண்ணிக்குள்ளெலாம் போட்டுறாதீங்க. ஏதாச்சும் மழை லைட்டாக பட்டு தண்ணி பட்டால் ஓகே.